திமுக செய்தி தொடர்பாளர் குழு தலைவர் திரு டி.கே.எஸ். இளங்கோ நம்மளுடைய நேரில் பேசும். சார் வணக்கம். திமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம் தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கீங்க, பல்வேறு கருத்துக்கள் வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அதிமுக தரப்புல இருந்து அவங்க தேர்தலுக்கான வாக்குறுதி 2ஆம் கட்டமாக அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3 சிலிண்டர் கொடுக்கப்படும் அப்படின்றாங்க. அவங்களுடைய இந்த அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க? திமுகவை கம்பேர் பண்ணும்போது இந்த தேர்தல் அறிக்கை வாக்குறுதிக்கான பணிகளை அவங்க தீவிரப்படுத்திட்டாங்களா? எங்களை பொறுத்தவரை மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டு மக்களிடம் என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு மக்களுக்கான தேர்தல் அறிக்கையை தயாரிப்பவர்கள். அந்த பணியை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை யார் என்ன செய்கிறார்கள் என்று வரைமுறையே கிடையாது. ஒரு 10 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை குழுவை நியமித்திருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்ல போகிறோம் என்பதை எடப்பாடி தனியாக அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். அந்த 10 பேரையும் அவரே மதிக்கவில்லை. அவரால் நியமிக்க 10 பேரை அவர் மதிக்கவில்லை. அதிலே மூத்த தலைவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். எடப்பாடியை விட மூத்த தலைவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். என்ன பதில் சொல்வது? மக்களை ஏமாற்றுங்கள் என்று பாஜக அவருக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி மானாவாரியாக சொல்லி குவியுங்கள், மக்களிடம் ஓட்டு வாங்க வேண்டும் என்று. அதை செய்ய முடியுமா முடியாதா என்று கூட தெரியாமல் அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். 2021 தேர்தலுக்கு முன்னாலே மகளிர் பயண திட்டத்தை அறிவிக்கும் பொழுது மகளிருக்கு 1000 ரூபாய் திட்டத்தை எங்கள் முதலமைச்சர் அறிவித்த நேரத்தில் இதையெல்லாம் செய்ய முடியாது, பொய்யான அறிவிப்பு என்று சொன்னவர் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி, எதிர்க்கட்சி தலைவர் கூட அல்ல. அந்த நாளில் அவர் முதலமைச்சராக இருந்து அவர் செய்ய முடியாது என்று சொன்னதை இன்று அவரே செய்வோம் என்று சொல்கிறார் என்றால் யாரை ஏமாற்ற இதை செய்கிறார் என்பதை அவர்தான் விளக்க வேண்டும். திமுக பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சிறுபான்மை மக்களுக்கான நலன்களை செய்கிறது இல்லை, தேர்தல் அறிக்கையில் அதற்கான முக்கியத்துவம்லாம் கொடுப்பீங்க, பெண்களுக்கான முக்கியத்துவமும் இருக்கும். இப்போ அதிமுக அதை கம்பேர் பண்ணும்போது சிறுபான்மை மக்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு எடப்பாடி சொல்லியிருக்காரு. பெண்களுக்கான முக்கியத்துவம் 2000 ரூபாய் உதவித்தொகை இப்படின்ற அறிவிப்புலாம் இருக்கு. அப்போ பெண்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் கவனம் செலுத்தக்கூடிய வகையில் இது போன்ற ஒரு முன்னெடுப்பை அவங்க தீவிரப்படுத்துறாங்களா? அது பாஜகவின் அடிமையாக அவர்கள் சொல்கிறார்கள். சிறுபான்மை ஓட்டு நமக்கு கிடையாது, நீங்கள் எங்களோடு சேர்ந்தால் சிறுபான்மை மக்கள் மொத்தமாக புறக்கணிப்பார்கள், ஏதாவது சிறுபான்மையினருக்கு செய்வது போல அறிவியுங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அறிவிப்பார்களா அதை? பாஜக எங்கள் கூட்டணியிலே சிறுபான்மையின மக்களுக்கு இவ்வளவு உதவி செய்வதாக அவர் சொல்கிறார், நாங்களும் அதை சேர்ந்து செய்வோம் என்று பாஜக அறிவிக்குமா? அறிவிக்காது. இப்பொழுதே அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியா அல்லது அதிமுக தலைவரான ஆட்சியா என்று தெரியவில்லை. அவர்கள் என்டிஏ ஆட்சி என்று சொல்கிறார்கள். என்டிஏ ஆட்சி அமைந்தால் சிறுபான்மையின மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்வார்களா? இதையெல்லாம் மக்கள் யோசிக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த தேர்தல் அறிக்கையை மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க? நீங்க ஒரு பக்கம் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறீங்க, உங்க கூட்டணி அந்த பக்கம், ஒரு பக்கம் விஜய் இருக்கிறாரு, இவங்க அறிவிக்கிறாங்க. இந்த தேர்தலில் மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எவ்வளவு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை மக்கள் பார்ப்பார்கள். இந்த முறை 400 வாக்குறுதிகளில் 500 வாக்குறுதிகளில் 400 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். அதை சொல்லாததையும் பலவற்றை நிறைவேற்றி இருக்கிறோம். காலை உணவு திட்டம் பிள்ளைகளுக்கு, பள்ளி பிள்ளைகளுக்கு, அதையெல்லாம் நாங்கள் சொல்லவில்லை, ஆனால் நிறைவேற்றி இருக்கிறோம். பல நல்ல திட்டங்களை மக்களுக்காக நிறைவேற்றி இருக்கிறோம். தொடர்ந்து திமுக கழகம் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னதோ அதையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறது. ஆனால் மற்ற கட்சிகள் அதிமுக குறிப்பாக தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதையுமே நிறைவேற்றவில்லை. இதற்கு முந்தைய காலங்களிலும் நிறைவேற்றவில்லை. கடந்த முறை எங்களுடைய தேர்தல் அறிக்கையை காப்பி அடித்து அப்படியே அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த முறை பாஜக அழுத்தம் கொடுப்பதனால் ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையை சொன்னால் செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று எங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்ன வழியிலே சொன்னதையெல்லாம் பெரும்பாலும் நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம். அதிமுக செய்ததில்லை. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தயாரிப்புக்கான அந்த பணிகள் எப்போது இறுதி வடிவம் பெறும் சார்? அது தேர்தல் இன்னும் ஒரு மாதம் ஆகும், ஒரு மாதம் எடுத்துக்கொள்ளலாம். அதிமுக தற்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கைக்கான நடவடிக்கையில் பாஜகனுடைய ஒரு அழுத்தம் காரணமாக இதற்கான அறிவிப்புகள் வெளியிட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.